அடுத்த கேள்வியை பாருங்களேன். FeSO4.NH4 twice SO4.6H2O இந்த இரட்டை உப்புன்னு தரப்பட்டிருக்கேன். இந்த இரட்டை உப்பின் மூலர் தனியை பார்த்தீங்கன்னா 392 கிராம் per mol வருது. சரியா? எஃப்சியில் 26, கந்தகத்தில் 32, ஆக்சிஜன் 16, நைட்ரஜன் 14, H1 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க 392 கிராம் மோல் -1 வரும். சரியா? இப்போ கவனிங்க, இந்த திண்மத்தில் நம்ம எடுக்கிற எவ்வளோனா 3.92 கிராம் எடுக்கிறோமா. நீரில் கரைக்கப்பட்டு மொத்த கனவளவு 250 சென்டிமீட்டர் கனவாக மாற்றப்படுதான் கரைசலாகப்படுது. பெறப்பட்ட கரைசல் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதனை கேட்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட ஏபிசிடி எல்லா கூற்றையும் பாருங்க, எல்லாத்துலேயும் செறிவைத்தான் கேட்டிக்கு, டியில் மட்டும் மூளை கேட்டி. சரியா? செறிவை கேட்டிக்கு மூளை கேட்டு. அப்போ முதலாவது இந்த இரட்டை உப்பின் செறிவை காணுவோம். அதுக்கு முதல் கவனிங்க, இப்போ இந்த இரட்டை உப்பு நம்ம பிரித்து எடுத்தோம்டா, சரி நீர் கரைசல்ல கரைதல் வெப்பமே கரைஞ்சு என்ன செய்யும், இது FeSO4 Fe2+. அப்போ ஒரு மூல் Fe2+ வரப்போகுது, அதோட SO4 2- இங்க ஒரு மூல் இருக்கு, இங்க ஒரு மூல் இருக்கு, ஆக 2 மூல் SO4 2- வரப்போகுது. அடுத்து NH4+, 2 மூல் NH4+ வரப்போகுது, 2 மூல் NH4+ வரப்போகுது, அதோட 6H2O வரும், அதோட பக்கம் இருக்கட்டும், 6H2O வரும், அதோட பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த கரைசல்கள் வரப்போகுது நீர்ல கரைஞ்ச. அப்ப கவனிங்க, இந்த இரட்டை உப்பின் ஒரு மூல் கரைஞ்சா Fe2+ ஒரு மூல் வரும், இரட்டை உப்பின் ஒரு மூல் கரைஞ்சா SO4 2- 2 மூல் கிடைக்கும், இரட்டை உப்பின் ஒரு மூல் கரைஞ்சா NH4+ 2 மூல் கிடைக்கும். மூல் எப்படி வருதோ அதே மாதிரி தான் செறிவும் வரப்போகுது. மூல் DM-3ல செறிவும் அதே மாதிரி தான் வரப்போகுது. முதலாவது இதர மூலை காணும். இதர மூலை பார்த்தீங்களா WOM தானே, திணிவின் கீழ் மூல திணிவு. அப்போ திணிவு வந்து 392 தர 10^2 கிராம், மூலர் திணிவு 392 கிராம், மூல் -1 பிரிக்க வேண்டாம், 1 தர 10^2 வரப்போகுது, இவ்வளவு மூல் வரப்போகுது. அப்ப இதுல நம்ம என்ன செய்யலாம், இதுல செறிவை காணலாம். C = NOV, மூல் வந்து 1 தர 10^2 கீழே 250 தர 10^3 பெருக்கி நம்ம என்ன வரப்போ நமக்கு 13 மேலே போனா 13 ஆறு 10, 10 கீழ் 250 வரும், பிரிச்சு 1 25 வரும், 1 கீழ் 25 வரப்போகுது. 4 தர 10^2 .04 மோல் பர் டெசிமீட்டர். நம்ம கீழே எழுதுறேன்னா, நான் கீழே எழுதுறேன், சரி நமக்கு வரப்போகுது எவ்வளோண்டா 0.04 மோல் பர் டெசிமீட்டர் வரப்போகுது. ஸோ நீங்கள் இது ஒரு மூல்லேருந்து Fe2+ ஒரு மூல் வந்தா இவர செறிவு 0.04 இருந்தா Fe2+ செறிவு 0.04 தான், 0.04 M மூல் DM-3 M என்று சொல்லலாம். அப்போ SO4 2- செறிவு அதில் 2 மடங்கு அறியும், 0.08 M அறியும். NH4+ 0.08 அறியும், 2 மடங்கு தானே வருது. விடைகளை பாருங்க, Fe2+ செறிவு 0.01 வச்சப்பிள்ளை இது வச்சப்பிள்ளை அறியும். SO4 2- செறிவு 0.04 இல்லை, பிழை, அதுவும் பிழை. SO4 2- செறிவு 0.08 NH4+ செறிவு 0.08, அது சரி. அடுத்து இக்கரைசல் முற்றாக தாக்கமடைய 0.04 மூல் பேரியம் குளோரைடு தேவைப்படும். அப்ப கவனிங்க என்னடா, நமக்கு இப்ப இந்த கரைசல 0.01 மூல் வந்திருக்கு, இந்த கரைசல 0.01 மூல் வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய சல்பேட் மூளை பார்த்தோம்னா 2 மடங்கு அறிக்கும். வரப்போற சல்பேட் மூல் வந்து 0.02 மூல் அறிக்கும். சரியா? இந்த சல்பேட் தான் பேரியம் குளோரைட்டோட தாக்கமடைய போகுது. அப்ப பேரியம் குளோரைட்டோட, அதாவது பேரியம் 2+ இந்த சல்பேட் தாக்கமடைந்து நமக்கு பேரியம் சல்பேட் வீழ்படி வரப்போகுது.
சரியா? அப்ப 1:1 தாக்கமடையும். சல்ஃபேட் எத்தனை மூல் இருக்கோ அதே அளவு மூல் தான் பேரியம் 2+ தேவைப்படும். அது தேவைப்படுற பேரியம் 2+ தசம் சைவர் 2 மூலா இருக்கு. நமக்கு இங்க சொல்லப்பட்டீங்கன்னா தசம் சைவர் 4 மூலன்னு சொல்லப்பட்டீங்க. ஆகவே இதுவும் பிள்ளையான கூட்டறிக்கணும். பிள்ளையான கூட்டறிக்கணும். அப்ப நமக்கு ஏ மட்டும்தான் சரி. ஏ மட்டும்தான் சரியா இருக்கு.